ஃபார் எக்ஸாம்பிள் டீ எடுத்துக்கோங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ₹5 ₹6 கிடச்சிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீ 12, 15 இருந்தது. இப்போ இந்த பிரச்சனைனால 20, ₹25 டீ வந்து விற்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களோட டீயோட குவாலிட்டி அதிகமாச்சா? இல்லை. அப்படி எக்ஸ்ட்ராடினரியாக டீ போட்டு கொடுக்குறாங்களா, அதனால் விலையேற்றினாங்களா? கிடையாது. பட் ப்ரைஸ் மட்டும் டபுள் ட்ரிபிள்னு ஆகிட்டுருக்கு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ₹60, ₹70 முன்னாடி வாங்கியிருப்பீங்க. இன்றைக்கி 100, 110 வந்துருச்சு. நீங்கள் தியேட்டரில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் ₹50 ₹250 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் காசு ₹1,00,000 பேங்க்கில் அப்படியே போட்டு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா காசு அப்படியே இருக்கும். பட் உங்களோட பர்ச்சேசிங் பவர் அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். 1,00,000க்கு நீங்கள் முன்னாடி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வாங்க முடியும். இன்றைக்கி அதே அளவுக்கு ஐட்டம்ஸ் உங்களால் வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்ஃப்ளேஷன் வந்து பணவீக்கம் வந்து ஒரு 6% இருக்குது. உங்களுக்கு எஃப்டியில் வர இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% இருக்குன்னா அப்போ வந்து பரவாயில்ல. உங்களுக்கு பணவீக்கத்தை விட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா உங்களோட மணி வந்து ப்ரொடெக்ட் ஆகுது, க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். அப்படியே ஆப்போசிட்டாக இருந்ததுன்னு வைங்க, இன்ஃப்ளேஷன் 7% இருக்குது, பட் இன்ட்ரெஸ்ட் 6%, 5% தான் கிடைக்குது அப்படின்னா அப்போ வந்து உங்களோட மணி வந்து நாளுக்கு நாள் அதனோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் ஸ்மார்ட்டாக இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காசு ஜஸ்ட்டு சேவ் பண்ணி மட்டும் வைக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பராக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவாங்க, ரியல் எஸ்டேட்டில் போடுவாங்க, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லாங் டேர்மில் இன்ஃப்ளேஷனோட அதிகமாக ரிட்டர்ன் தர எந்தெந்த அசட்ஸ் இருக்கோ அந்தந்த அசட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஃப்டியை கொடுக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை ஃபைட் பண்ணி பெட்டரான லாங் டேர்மில் உங்களோட பணத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சேவிங்ஸ் வந்து இன்றைக்கி ப்ரெசண்ட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். பட் லாங் டேர்மில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ மணி நீங்கள் ஐடியலாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் வந்து உங்களோட பண மதிப்பு இழந்துக்கிட்டே வரும். வேறஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தினம் அது வந்து உங்களோட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும், உங்களுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து சேஃப்டிக்கு, இன்வெஸ்டிங் வந்து க்ரோத்துக்கு. ஸோ பேங்க்கில் நீங்கள் வச்சுருக்கிற பேலன்ஸ் வந்து ஜஸ்ட்டு பேங்க்கில் இருக்கிற பணம், அது வந்து உங்களுக்கு வெல்த்தை வந்து பில்ட் பண்ணாது. ஸோ உங்களோட காசு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் பணமும் நீங்கள் உழைக்கிற அளவுக்கு உங்கள் பணமும் உங்களுக்காக உழைக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து லாங் டேர்மில் வெல்த் பில்ட் பண்ண முடியும்.